யூபிஎஸ்சி தேர்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னெல்லாம் அதில் தேர்வாகின்ற தமிழ்நாட்டு மாணவர்களுடைய எண்ணிக்கை வருடந்தோறும் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அதை சரி செய்யணும்னு நான் முதல்வன் திட்டத்தின் கீழே யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு பயிற்சி மற்றும் ஊக்கத்தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகம் செஞ்சாங்க. 2021 தமிழ்நாட்டிலிருந்து யூபிஎஸ்சிக்கு தேர்வானவங்க வெறும் 27 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு நான் முதல் திட்டம் வந்த பிறகு 2025 சென்ற ஆண்டு 59 பேர் தமிழ்நாட்டிலிருந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணியிருக்காங்க. அதே போல் ரயில்வே எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம்னு அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் படிக்கின்ற மாணவர்களுக்கு நம்முடைய அரசு எல்லா விதமான உதவிகளையும் ஊக்கத்தையும் அளித்து வருகின்றது. ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்வது போல, மாணவர்களாகிய நீங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க, உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய அரசும் என்றைக்கும் தயாராக இருக்கின்றது. நாளைக்கு உங்களிலிருந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதிகாரிகள் உருவாக வேண்டும். பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்கள் அதிகாரிகளாக போய் உட்காரணும். மற்றவங்களுக்கு நீங்களும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க வேண்டும். நீங்கள் வேலை தேடுற நிலைமை மாதிரி இன்னைக்கு 4 பேருக்கு வேலை கொடுக்கின்ற நிலைமைக்கு நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். திறன் போட்டியில் வென்ற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.